ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரவா லட்டு ஸ்வீட் ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பிகினர்ஸ் கூட செய்யலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு சிம்பிளாக ரவா லட்டு, மீதியெலாம் பால், தயிர், வெண்ணெய்லாம் வச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஸ்வீட் கூட செஞ்சு வைக்கலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ ரவையும் 1/4 கிலோ சர்க்கரை, ஒரு அரை கிளாஸ் பால், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இதுக்கு இப்போ வந்து பேன் சூடாகிட்டு இருக்குது. இந்த ரவையை வறுத்துக்கலாம். ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா நம்ம உப்புமாக்கெலாம் செய்கிற மாதிரி நல்லா ரவை வறுபடணும். இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் முந்திரி, திராட்சை போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்ச ரவையை இந்த முந்திரி, திராட்சை நெய்யில் போட்டு மறுபடியும் ஒரு வாட்டி வறுக்கணும். இப்போ வந்து அந்த நெய்யில் ரவை நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த ரவையில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சுகர் வந்து ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்காண்டி கிறிஸ்டல் ஃபார்மில் இருந்ததுன்னா மிக்சியில் ஒரு வாட்டி கொஞ்சம் நைஸாக கூட ஒரு வாட்டி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா கல் மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக ஒரு வாட்டி திருப்பின மாதிரி அந்த மாதிரி கிளாக் வைஸில் அப்படி திருப்பி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பால் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ ரவை சூடாக இருக்கிறதுனால கை வைக்க முடியல. கரண்டியில் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நான் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிச்சிக்கிறேன். இப்போ வந்து கை சூடு தாங்குகிற அளவுக்கு வந்த பிறகு கையில் நல்லா பிடிச்சி அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டினோம்னா பால் ஷேப்க்கு வரணும். நல்லா அழுத்தம் கொடுக்கணும். கையில் எவ்வளோ ப்ரெஸ் கொடுக்க முடியுமோ அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி கையில் தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பண்ணி உருட்டினோம்னா ஒரு ஷேப் கிடைக்கும். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு பால், தயிர், வெண்ணெய் இதுதான் இதுதான் முக்கியம். நம்மளால் வீட்டில் செய்ய முடிஞ்சுதுன்னா பலகாரங்க செய்யலாம். நான் வந்து வெறும் லட்டு தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இந்த வாட்டி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.